காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை பேசியிருக்காரு. பாஜகவோடு கூட்டணி வைத்த பிறகு பாமக சமூக நீதி பற்றிலாம் பேசலாமா அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ பாஜகன்றது சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு சொல்ல வராரோ? பாராளுமன்றத்தில் மண்டல் ஆணைய பரிந்துரைகளை எதிர்த்து குரல் கொடுத்து ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டை ஒழிக்கும் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ். காங்கிரஸில் இருக்கிறவங்க சமூக நீதி இதை பற்றிலாம் பேசுவது தகுதியே கிடையாது. செல்வ பிறந்தகைக்கு அரசியல் தெரியாது, எப்பொழுதும் ஜாதியை பற்றி தான் பேசிட்டு. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு, அதிமுகன்றது பாஜகவோட கூட்டணி வைத்தனால தான் அந்த சிறுபான்மையினர் வாக்கை இழந்துருச்சு. இன்னை வரைக்கும் சிறுபான்மை வாக்கை என்னால் பெற முடியலை, அது பாஜகவோட கூட்டணி வைத்த தவறு தான். இல்லை, அதிமுக அந்த கட்சி தலைமை இல்லாமல் தவிக்கிறது, அதுதான் பிரச்சனை. அதனால் அவங்க எதையாவது சொல்லணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். எடப்பாடி தலைமையாக தெரியல. அவங்க அப்பா ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டை பிளக்கும்னு சொன்னார். ஆனால் நேற்று என்ன பேசுகிறாரு, அல்வா கிண்டும் போது ஓபிசி இல்லை, முஸ்லீம் இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லைன்னு ஜாதியும் மதத்தையும் இழுத்து இந்த நாட்டை துண்டாட பறிக்கிறார். ராஜீவ்காந்தி சொன்னதை, ராஜீவ்காந்தி என்ன சொன்னாரோ அப்படியே அதுக்கு நேர் எதிராக நடந்து கொண்டு இந்த நாட்டை பிளவுபடுத்த, ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறார் ராகுல் காந்தி. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தாங்க. நான் என்ன கேட்குறேங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலையை ஒரே நாளில் பிடிச்சிட்டோன்னு மரத்தட்டிக்கிற போலீஸு, தமிழ்நாடு போலீஸு எத்தனை வருஷம் ஆச்சு? 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஏன் கண்டுபிடிக்கல? அதுதான் சமூக நீதியா? ஸ்டாலினுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியல, அதுதான் விஷயம். பட்ஜெட்னாலே என்னென்னு தெரியலன்றார். பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லைன்றார். அவருக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்னு எப்படி சொல்லுது? 2006 அப்புறமா நீங்கள் மறுபடியும் இப்படி ஆட்சிக்கு வந்தீங்க, மீண்டும் காங்கிரஸுடன் கூட்டணி. இந்த முறை எப்படி வந்தீங்க? நான் கவுல் பிராமணன்னு சொன்ன ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சியோட தான் நீங்கள் கூட்டணி வச்சிங்க. இல்லை, பிராமணர்களை சார்ந்து தான் அவங்க வெற்றி பெறாங்கன்னு சொல்கிறீங்க. நான் சொன்னதில் மறுப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவங்க திராவிட தலைவர் சொல்கிறது, நான் சொன்னதில் இல்லைங்க தவறுன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு கொடுக்குறேன். நான் என்ன சொல்ல, தைரியம் இருந்தால் நீங்கள் போட்டி போட வேண்டியது தானே. தனியாக இன்றைக்கி கூட சொல்கிறேங்க, சேலஞ்சு பண்ணுறேங்க. திமுக தமிழ்நாட்டில் தனியாக போட்டி போட சொல்லுங்கள். அதே நேரத்தில் தான் தயாநிதி சொல்கிறாரு, பட்ஜெட் ஒதுக்குனாங்க, தமிழ்நாடு சுத்தமாக ஒதுக்கவே இல்லை, நாங்கள் வரி கட்ட மாட்டோம், இனி வரி கட்ட தேவையில்லை, நம்மளுடைய வரி பணம்லாம் ஒன்றிய அரசுக்கு போகுது அப்படின்னு முடிஞ்சால் சன் டிவியை வருமான வரி கட்டாததுக்கு சொல்லுங்கள். தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் வருமான வரி கட்டாததுக்கு சொல்லுங்கள். ஊரில் நீ அவனையும் நீ கட்டாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் கட்டிகிட்டு இருக்கிற? இல்லை, அவங்க சொல்கிறாங்க கொலை நடக்காமல் தடுக்க முடியும், அதில் ஒருத்தருக்கு நாங்கள் ஒருத்தராக பாதுகாப்பு போட முடியும், ஒரு காவலராக போட முடியும்னு கேட்குறேன். நான் தான் உங்களுக்கு நான் இப்போ இவ்வளோ நேரம் அதாங்க சொன்னேன். இல்லை, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதுதான். அப்போ ஒத்துக்குங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு, பாதுகாப்பு போட முடியல, உங்களால் கொடுக்க முடியாதில்ல, அப்போ ஒத்துக்குங்க. ஆமாம், எங்களால் முடியலைங்க, வெளில போயிடுங்க, இன்னொரு அரசு பாதுகாப்பு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை பேசியிருக்காரு. பாஜகவோடு கூட்டணி வைத்த பிறகு பாமக சமூக நீதி பற்றிலாம் பேசலாமா அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ பாஜகன்றது சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு சொல்ல வராரோ? 1992 மண்டல் ஆணையம் அதனுடைய பரிந்துரைகள் நிறைவேற்றப்படும் பொழுது பாராளுமன்றத்தில் மண்டல் ஆணைய பரிந்துரைகளை எதிர்த்து குரல் கொடுத்து ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டை ஒழிக்கும் அப்படின்னு சொன்னது காங்கிரஸ். காங்கிரஸில் இருக்கிறவங்க சமூக நீதி இதை பற்றிலாம் பேசுவது தகுதியே கிடையாது. அதுவும் செல்வ பிறந்தகைக்கு காங்கிரஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. காங்கிரஸுக்கு அவர் இப்போ தான் வந்திருக்கிறார். அவர் பல கட்சியில் இருந்துட்டு இப்போ காங்கிரஸுக்கு வந்திருக்கிறாரு. அந்த சொந்த கட்சி தலைவருடைய மரணத்தையே நியாயப்படுத்தினவர் செல்வ பிறந்தகை சட்டசபையில். அவர் விடுதலை சிறுத்தைகளில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது. அதனால் செல்வ பிறந்தகை பேசுகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவருக்கு என்ன பதிலாக சொல்கிறீங்களே, நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சமூக நீதி பற்றி பேசுகிறதுக்கு காங்கிரஸுக்கு தகுதி இருக்குதான்றது தான் முதல் கேள்வி.
அவங்க வந்து பிஜேபியை பற்றியோ பாமக பற்றியோ பேச வேண்டிய அருகதையே கிடையாது. இல்லை அவங்க சொன்னது பாமகவை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. யாரை வேணாலும் மென்ஷன் பண்ண அவங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கே தகுதி இல்லைன்ற நான். காங்கிரஸுக்கு என்னங்க தகுதி இருக்குது? 1977ஆம் ஆண்டு எங்களுடைய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் அமைச்சர்களாக இருந்த ஜனதா கட்சியினுடைய மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில் தான் முதல்ல மண்டல் என்பவரை அழைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், அதை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த மண்டல ஆணையத்தை அமைத்ததே நாங்கள் தான். அதன் பிறகு வந்த காங்கிரஸ் அரசு 10 ஆண்டுகள் அதை கிடப்பில் போட்டார்கள். அந்த 10 ஆண்டுகள் திமுக கூட வாயை திறக்கலை. 1989 தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்டல ஆணைய பரிந்துரைகளை அமல்படுத்துவோம்னு சொன்னது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. சரியா? மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. வேறு எந்த கட்சி மேனிஃபெஸ்டோவில் கிடையாது. வற்புறுத்தி அதை கொண்டு வந்ததே நாங்கள் தான். அதனால் காங்கிரஸுக்கு யாரை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. அதுவும் செல்வ பெருந்தகைக்கு இல்லை. இல்லை, சமூக நீதியை மென்ஷன் பண்ணுறதுன்னா பாஜகவில் பட்டியலத்தை சேர்ந்தவங்க தலைவராக முடியுமா? ஆனால் நான் மாநில தலைவராகவே ஆகியிருக்கேன், அதை மேற்கொள் கிடைத்தனா யார் சொன்ன? முருகன் யார்? பட்டியலத்தை சேர்ந்தவர். அப்புறமா எங்கள் பங்கார் லட்சுமணன் யார்? அகில இந்திய தலைவர். அப்புறம் அதான் சொன்னேன், செல்வ பெருந்தகைக்கு அரசியல் தெரியாது, எப்பொழுதும் ஜாதி பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க, கடைசியில் ஜாதியில் வந்து முடிச்சிடுவார். அது ஒன்று தான் அவருடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறாரு. அது தவறான விஷயம். எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் ஜாதி பற்றியே பேசிக்கிறதுல என்ன இருக்குது? என்ன பிரச்சனை? எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதி பற்றி ஏன் பேசணும்? அதனால் செல்வ பெருந்தகை அதற்கான இது போன்ற கேள்விகளெல்லாம் கேட்பதற்கே அவருக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு, இந்த அதிமுகன்றது பாஜகவோட கூட்டணி வைத்தனால தான் அந்த சிறுபான்மையினர் வாக்கை இழந்துருச்சு, இன்னை வரைக்கும் சிறுபான்மை வாக்கை எங்களால் பெற முடியலை, அது பாஜகவோட கூட்டணி வைத்த தவறு தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. தவறுனா வந்து இனிமேல் கூட்டணி வைக்காத இருக்கட்டும். இல்லை, அவர் சொல்கிற அடிப்படையில் சிறுபான்மையினருக்கு பாஜக என்ன போகிறேன்? நான் என்ன சொல்கிறேன், 2024 தேர்தலில் அவங்க கூட்டணி வைக்கல பிஜேபி, அவங்க அதிக ஓட்டு வாங்கலை. அதை தான் இந்த காரணத்தை சொல்கிறாங்க. சரி, அப்போ வந்து அவங்க கூட்டணி வச்சு தப்புன்னா இனிமேல் கூட்டணி வைக்காதீங்க, அவ்வளோதான். யாரும் அவங்கள்ட்ட போய் அழுகுறியா நீங்கள் வாங்கன்ட்டு. இல்லை, கூட்டணி வைக்காமல் இருந்தால் திமுகவுக்கு அது பலமாகத்தானே இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இல்லை, அவர் யாருடைய கருத்தில் முரண்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க இதில்? இல்லை, அதிமுக அந்த கட்சி தலைமை இல்லாமல் தவிக்கிறது, அதான் பிரச்சனை. அதனால் அவங்க எதையாவது சொல்லணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். எடப்பாடி தலைமையாக தெரியல. அப்படி இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இருந்து மறைந்த பிறகு அந்த கட்சியில் பல பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது நம்ம ஓப்பன் சீக்ரெட்டு தான் அது. அதனால் இன்னும் அதை அவங்க வந்து சரி செய்ய முடியல. அப்போ அவர்களுடைய தோல்விக்கான காரணங்களை பலவாறு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் கூட உட்கட்சி பூசலில் சிக்கி தான் அவங்க தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்தோம். அதனால் இது அரசியலில் இவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சார், இப்போ நேற்று ராகுல் காந்தி பேசும்போது சொல்லியிருக்காரு, மகாபாரதத்தில் எப்படி அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கினாரோ அதே போல் இந்திய நாட்டு மக்கள்லாம் தாமர வியூகத்தில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமாயணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாயை அப்படின்னு கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் போட்டாங்க. யார் தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸ். ராமர் என்பவரே ஒரு மாயை தான் அப்படின்னு சொல்லி அஃபிடவிட்டே போட்டாங்க. அது ஒரு கதை, அது உண்மை இல்லை என்று சொல்பவர்கள் பாராளுமன்றத்தில் ஏன் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கொண்டு வரணும்? ராகுல் காந்திக்கு ஒரு விரக்தி இருக்கிறது. இவ்வளோ நாளாக நாம் பார்த்த ராகுல் காந்தி இல்லை. விரக்தியினுடைய உச்சத்தில் அது அகம்பாவமாக ஆணவமாக போய் வெறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சாதாரணமாக தோல்வி விட்டுறவர்களுக்கு ஒரு விரக்தி வரும். அந்த விரக்தினால் அதிகம் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த விரக்தினால இப்போ வெறி வந்துருச்சு அவருக்கு. எதெல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டை பிளக்கும்னு சொன்னார். ஆனால் நேற்று என்ன பேசுகிறாரு? அல்வா கிண்டும் போது ஓபிசி இல்லை, முஸ்லீம் இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லைன்னு
ஜாதியும் மதத்தையும் இழுத்து இந்த நாட்டை துண்டாட பார்க்கிறார். ராஜீவ்காந்தி சொன்னதை, ராஜீவ்காந்தி என்ன சொன்னாரோ அப்படியே அதுக்கு நேர் எதிராக நடந்து கொண்டு இந்த நாட்டை பிளவுபடுத்த, ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறார் ராகுல் காந்தி. அவ்வளோதான். அதனால் ராகுல் காந்தி அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் நீங்கள் தான் சொன்னீங்க அதெல்லாம் மித்து, அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை புருடா அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அதை போய் கோட் பண்ணுறீங்களான்னு கேட்கணும். நம்மை பொறுத்தவரையில் இண்டி கூட்டணியில் உண்டி கூட்டணி என்பது தான் கௌரவர்களுடைய சபை. அதனால் ராகுல் காந்தி ஏதோ தெரியாமல் தவறுதலாக மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எங்கேருந்தோ படிச்சுட்டு எதையாவது பேசுகிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். இல்லை, கௌரவர்கள் சபைன்னு சொல்கிறீங்களே, துரியோதனன் தான் இப்போ ராகுல் காந்தின்னு சொல்ல வரீங்களா? கௌரவர்கள் அநீதியின் பக்கம் இருந்தார்கள், அதனால் அவங்க தோற்கடிக்கப்பட்டார்கள். இந்த முறையும் இண்டி கூட்டணி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான் விஷயம். இல்லை, அவர் ஒரு இதில் விரக்தியில் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது மக்களுக்கான குரல் அப்படின்லாம் வெளில பேசுகிறாங்க. அது சும்மா நீங்கள் சினிமா டைலாக் மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். சினிமாவில் வர வசனம் தானே, அவ்வளோதான். தாமரை வியூகம் அது அந்த அளவுக்கு சக்கர வியூகத்தோடு அது இணையாக இருக்குது. தாமரை அந்த அளவுக்கு உங்களால் பீட் பண்ண முடியலையோ? அதுதான் அதை வந்து பீட் பண்ண முடியலன்னு தானே சொல்ல. சக்கர வேகத்தை உடைக்க முடியாது, தாமரை வேகத்தை உடைக்க முடியல. உண்மை அதுதானே. மூன்றாவது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, மூன்றாவது முறையாக நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம்ல, அதுதானே ஃபேக்ட். இல்லை, தொடர்ந்து அவர் ஒரு பக்கம் சொல்ல, இங்கே மாநிலத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, அதே சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காகவே, சமூக நீதி தான் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு, நிலைநாட்டுறதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும் அப்படின்றாரு. நம்ம தான் முதல்ல நாம் தெளிவாக சொல்லிட்டோம், நீங்கள் வேணும்னா தாராளமாக நடத்துவீங்கன்ட்டு. அப்புறமா ஏன் மத்திய அரசு நடத்தணும்? அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மத்திய அரசு? சார், மத்திய அரசு பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒரு விதமான இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியினர் பாண்டிச்சேரியில் வந்து அதே பிற்படுத்தப்பட்டதில் வரமாட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டினுடைய எஸ்சியில் இருக்கிறவங்க டெல்லியில் எஸ்சி லிஸ்ட்டில் வரமாட்டேங்கிறாங்க. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேணும்னா நடத்துங்க, நாங்கள் ஒன்றும் அதுக்கு எதிராக இல்லை. ஆனால் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், எஸ்சி வகுப்பு உட்பட ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது என்பது தான் உண்மை. இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ சில பேர் வந்து தமிழ்நாட்டில் பிசியாக இருப்பாங்க, பாண்டிச்சேரியில் எஃப்சியாக இருப்பாங்க. எங்கள் கட்சியிலேயே இங்கே ஊத்தங்கரையில் எஸ்சி பிரிவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க. ஜாதி சான்றிதழ் கொடுப்பது யார்? கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட்டு? மாநில. அப்புறமா நீங்கள் எடுத்துங்க, உங்களை வேணான்னு சொல்லி. இல்லை, மற்றவருக்கெல்லாம் முதல் குரல் கொடுக்குற இந்த தமிழக அரசு இதை மட்டும் மத்திய அரசு கிட்ட கொடுக்குது சொல்கிறது காரணம் பயம்தான். வாக்கு சதவீதம் பயம். ஆமாம், அவ்வளோதான். அதுதான் இப்போ புரியுது இல்லை? இதுதான் விஷயம். இதுலேயும் அரசியல் இருக்கா? அப்போது இதில் அரசியல் தவிர வேறு என்ன இருக்குது? திமுகவிற்கு கொஞ்சமாவது சமூக நீதி பற்றிலாம் பேசுவதற்கு அருகதை கிடையாது. நான் ரெண்டு சம்பவம் தான் சொல்லுவேன். ஒன்று, மண்டல ஆணையம் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலமாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது முதல்ல மேற்கு வங்க மாநிலத்துக்கு போனாங்க. அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து யாருன்னு கண்டறியறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் அரசு, ஜோதி பாசு அரசு என்ன சொல்லிச்சுன்னா, ஜோதி பாசு என்ன சொன்னாருன்னா, மேற்கு வங்காளத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை போயிட்டு வான்னு அமுச்சு விட்டார். இது நடந்த உண்மை, ஆன் ரெக்கார்டு. மண்டல் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இதே மாதிரி நான் பிற்படுத்தப்பட்ட மக்களை கணக்கிடணும், அரசியல் கட்சிகள்லாம் வாங்க, சமூக ஆர்வலர்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமைப்புகளெல்லாம் கூட்டும்போது 2 முக்கியமானவங்க போகல. யாரை? மண்டலை பார்க்க. யார் தெரியுமா? கருணாநிதி, வீரமணியன். 2 பேர் போகல. போனதுக்கு உண்டான ஆதாரம் கொடுக்க சொல்லுங்கள். அப்போ இவங்களோட சமூக நீதி எந்த அளவுக்கு இருக்குது? வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தாங்க. ஆமாம். நான் என்ன கேட்குறேங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலையை வந்து ஒரே நாளில் பிடிச்சிட்டோன்னு மரத்தட்டுக்கிற போலீஸு, தமிழ்நாடு போலீஸு, எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருடங்கள், 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஏன் கண்டுபிடிக்கல? அதான் சமூக நீதியா? இவங்க சமூக நீதியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸ்டாலினுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியல, அதுதான் விஷயங்க.
பட்ஜெட்னாலே என்னென்னு தெரியலன்றாரு. பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லைன்றார். அவருக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஊழலை ஒழிச்சிட்டோம், லஞ்சம் வாங்க முடியாது மத்திய அரசு திட்டங்களில், ஊழல் பண்ணாங்க அதை கண்டுபிடிக்கிறோம், அதனால் அதில் பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை, பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்றாரு. பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால, தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லைன்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயம். இல்லை இவங்க இவ்வளோ ஜாதி வரை கணக்கு கேட்குற இவங்க தான் ஒரு நேரத்தில் சொல்கிறீங்க கருணாநிதி வீரமணியும் போகலைன்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு என்ன அரசியல் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்க காங்கிரஸினுடைய ஆதரவு வேண்டியிருந்ததுனால காங்கிரஸ் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தாங்க. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்திரா காந்தி 10 வருடங்கள் 79லேருந்து 89 வரையிலும் 10 வருடங்கள் இந்திரா காந்தி பீரியடு. அப்போ என்ன ஆச்சு? இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி பீரியட். அப்போது என்ன ஆச்சு? திமுக காங்கிரஸ் தங்களை ஏதாவது சொல்லிவிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு போகல, அவ்வளோதான். இவங்களுக்கு இடஒதுக்கீடு பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாதுங்க. ஆட்சி தான் மிக முக்கியம். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த இந்த ஒரு 57 வருடங்களில் 60 வருடங்களில் தனியாக நின்றலாம் திமுக என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது. அவங்களுக்கு இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், பிராமண எதிர்ப்பு. பிராமணர்களுடைய துணை இல்லாமல் திமுக ஜெயிச்சதே கிடையாது. அதுதான் திராவிட மாடல். ராஜாஜி அவர்கள் இல்லை என்று சொன்னால் 67 எங்கே திமுக வரும் ஆட்சிக்கு? ராஜாஜியோட கூட்டணி வச்சு தான் வந்தாங்க. காஷ்மீரத்து பாப்பாத்தின்னு சொன்ன இந்திரா காந்தி கூட தான் 1971 கூட்டணி வச்சாங்க. உண்டா இல்லையா? ஆமாம். அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77லேருந்து 87 வரையிலும் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி. கருணாநிதினால் ஒன்றுமே செய்ய முடியல. 89 ஜே பிரிஞ்சாங்க. அன்றைக்கும் நீங்கள் யாரோட கூட்டணி வச்சிங்க? 96 சோ அப்படிங்கிற ஒரு பார்ப்பான், இவங்க சொல்கிற பாப்பான் இல்லைன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? சோ தான் சேர்த்தார், ரஜினியை கொண்டு வந்தார், மூப்பனாரை கொண்டு வந்தார். உண்டா இல்லையா? ஆமாம். 2006 அப்புறமா நீங்கள் மறுபடியும் இப்படி ஆட்சிக்கு வந்தீங்க. மீண்டும் காங்கிரஸுடன் கூட்டணி. இந்த முறை எப்படி வந்தீங்க? நான் கவுல் பிராமணன்னு சொன்ன ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சியோட தானே நீங்கள் கூட்டணி வச்சிங்க. இப்போ இந்த முறையும் நீங்கள் அதே கவுல் பிராமணன் சொன்ன ராகுல் காந்தியோட தானே கூட்டணி வச்சுருக்கிறீங்க. அதனால் திமுகவுக்கும் சமூக நீதிகளை சம்மந்தமே இல்லை. இல்லை பிராமணர்களை சார்ந்து தான் அவங்க வெற்றி பெறுறாங்கன்னு சொல்கிறீங்க. நான் சொன்னதில் மறுப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவங்க திராவிட தலைவர் சொல்கிறது நான் சொன்னதில் இல்லைங்க, தவறுன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு கொடுக்குறேன். ராகுல் காந்தி நான் கவுல் பிராமணன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறமா சோ பிராமணர் இல்லையா? ராஜாஜி பிராமணர் இல்லையா? இந்திரா காந்தி பிராமணர் இல்லையா? அவங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல, தைரியம் இருந்தால் நீங்கள் போட்டி போட வேண்டியது தானே. தனியாக இன்றைக்கி கூட சொல்கிறேங்க, சேலஞ்சு பண்ணுறேங்க. திமுக தமிழ்நாட்டில் தனியாக போட்டி போட சொல்லுங்கள். தைரியம் இருந்தால் தனியாக போட்டி போட சொல்லுங்கள். 20% ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. இந்த மைனாரிட்டி திமுகன்றது அதனால தானோ அப்படி தானே வந்துச்சு. 2006 அவங்களுடைய 98 பேர் தானேங்க. அதனால் திமுக ஒரு கட்சியே இல்லை. திமுக கூட்டணியை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அது ஏதோ கூட்டணி கட்சிகள்லாம் அப்படியே மதிக்கிற மாதிரி வேறு வழி கிடையாது. திமுக ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க மற்ற கட்சிகளெல்லாம் திமுகவை அண்டி பிழைக்குது. ஆக்சுவலாக திமுக தான் அந்த கட்சிகளை அண்டி பிழைக்கிறது, ஆட்சியில் இருக்குது. அதுதான் உண்மை. இல்லை நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிராமணர்கள் இல்லாமல் திமுக வெற்றி கிடையாது. இல்லையே, நான் இப்போ சொன்னதில் அதெல்லாம் தவறு இருந்தால் சொல்லுங்கள். இல்லை என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க சொல்கிற உங்கள் திராவிட தலைவர் சொல்வது பாப்பானையும் பாம்பையும் என்றால் பாம்பை விட்டு பாப்பான் அப்படின்னு சொன்னவர் தலைவர். அதுக்கெல்லாம் உள்ளே போகல. இல்லை அப்படிப்பட்டவங்க எப்படி இவங்களை இப்படி போட்டு போகிறாங்க? உண்மை அதான். அப்போ அவங்க பொய் சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுங்க. இந்த மக்கள் எப்போ ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் என்ன சார், அவங்களுக்கு பாவம் 1000 பிரச்சனை இருக்குது. கூட்டணி கட்சி கூட்டணியினுடைய தயவுனால வராங்க, அவ்வளோதான் அவசியம். மக்கள் மிக தெளிவாக ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையில் அதிக எக்ஸப்ட் ஒரு முறையை தவிர 2 முறை தவிர இவங்க வரலையே. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் 91லேருந்து 96, 2001லேருந்து 2006, அதுக்கப்புறமா 10 வருஷம் 2011லேருந்து மக்கள் அப்படி தான் வாக்களித்தாங்க. இல்லை தொடர்ந்து பார்த்தோன்னா திமுகவினர் இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் குறிப்பாக அவங்க தாக்குறது, நம்ம எச்ராஜா ஐயாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு செய்தி நெறியாளர் ஒரு ரங்கராஜ் பாண்டியாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் குறிப்பாக மென்ஷன் பண்ணி வந்தேரிகள்னே மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த திமுக தலைவர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு வரலாறுகள்லாம் இருக்குது. இல்லை நான் அதற்குள்ளே போகலைங்க. ஏன்னா ஒரு அநாகரிகமான பேச்சு. இப்போ உதாரணத்துக்கு தயாநிதி மாறன் எடுத்துங்க. தொடர்ந்து
நிதியமைச்சரை ஜாதி ரீதியாகவே பேசுகிறார், ஜாதி ரீதியாக. அதே மாதிரி பல இடங்களில் அவர் அதை உச்சரிக்கிறார். நம்ம திருப்பி கேட்கலாம்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் யார்? நான் தனிப்பட்ட முறையில் யாரையுமே தாக்க மாட்டேன், ஆனால் தவறாக பேசக்கூடாது. அவர்களுக்கு என்ன, மாறன் குடும்பம் பிராமணர்களோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? எல்லாருமே பிராமின்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவங்க இப்படி தான் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று. முதல்ல ஜாதி பற்றி பேசுகிறதே தவறு. நீங்கள் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவீங்க, அப்புறம் உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்? அப்படி ஜாதி குறித்து பேசுவது என்பது அயோக்கியத்தனம். இந்நேரம் தயாநிதி மாறனை கைது செய்திருக்க வேண்டும், முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்க வேண்டும். ஒரு பிரதமரை பார்த்து கேடி என்று பேசியிருக்கிறார். இதனால் அந்த ஆணவம், அகங்காரம், திமிர், பணம் இருக்கிறது என்கிற திமிர். எவ்வளோ மக்களை இருக்கிறாங்க, இவர் மட்டும் எப்படி பேசுகிறார்? யார் கேடி? தன் வீட்டில் ஆயிரக்கணக்கான டெலிஃபோன் இணைப்புகளை வைத்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் நடத்தி அரசு பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமரை பார்த்து பேசுவது என்பது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதே வார்த்தையை முதலமைச்சரை நோக்கி பயன்படுத்தி இருந்தால் இந்நேரம் அவர்களை சிறையில் அடைத்திருப்பார்களா இல்லையா? உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் என்கிற அந்த பதவிக்கு ஒரு அழகு இருக்க வேண்டும் என்றால், மரியாதை இருக்க வேண்டும் என்றால், தயாநிதி மாறனை கைது செய்திருக்க வேண்டும். எம்பி மேலே கை வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யார் தவறு யார் செய்தாலும் தவறு தானே. இந்த நாட்டினுடைய பிரதமரை தவறாக, அவதூறாக, கேவலமாக, தரக்குறைவாக விமர்சித்தால் அது இந்த நாட்டிற்கு எதிராக பேசியது குற்றம். இட் இஸ் அ கிரைம் அகெயின்ஸ்ட் த நேஷன். பேசிட்டு இப்படி சும்மா இருக்கக்கூடாது. சார், அதே நேரத்தில் தான் தயாநிதி சொல்கிறாரு, பட்ஜெட் ஒதுக்குனாங்க, தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக ஒதுக்கவே இல்லை, நாங்கள் வரி கட்ட மாட்டோம், இனி வரி கட்ட தேவையில்லை, நம்மளுடைய வரி பணம்லாம் ஒன்றிய அரசுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சா சன் டிவியை வருமான வரி கட்டாததுக்கு சொல்லுங்கள். தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் வருமான வரி கட்டாததுக்கு சொல்லுங்கள். ஊரில் நீ அவனையும் நீ கட்டாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் கட்டிக்கிட்டு இருக்கிற? நான் கேட்குற கேள்வி, தைரியம் இருந்தால் மற்றவங்களாம் ஏன் அட்வைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் கட்டாதீங்க, உங்கள் அண்ணனை கட்ட சொல்லாதீங்க. சன் டிவி வருமான வரி கட்டாது இருந்து பாருங்கள், நியாயம் தானே. சோதனை வந்துடும்ல. அதெல்லாம் என்ன வரும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. கட்டாமல் இருங்களேன் பார்ப்போம். மற்றவங்கள கட்ட மக்களை நீங்கள் கட்டாதீங்கன்னு சொல்கிறாருல்ல, நீங்கள் கட்டாதீங்க முதல்ல. இந்த அரசியல் முன்னெடுப்பு சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்படி மக்கள்கிட்ட சொல்கிறதுலாம்? சார், நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவர் ஒரு பொறுப்புள்ளவர்கள் தங்களுடைய கடமை என்ன, நாம் என்ன பேசுகிறோம், பொறுப்போடு பேச வேண்டும். மக்களிடையே ஒரு அமைதியை, மக்களிடையே ஒருங்கிணைப்பை எடுத்து செல்ல வேண்டியது ஒரு மக்களவை உறுப்பினருடைய பொறுப்பு. அதை விடுத்து சும்மா 4 கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதற்காக தரக்குறைவாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசுனாக்கா அப்புறம் அவங்கள மக்கள் எப்படி மதிப்பாங்க? அந்தளவு பண்ணிட்டாரா? அதை விட மோசமாக போயிட்டாங்கல்ல. ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு பேசுகிறாரு மேடையில். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய பரம ரசிகர் இவர். யார்? அவர் தான் ஓப்பனாகவே சொல்கிறார் மேடையில். அப்போ தயாநிதி மாறனுடைய லெவல் என்னன்றது புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான் விஷயம். சார், இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் மாநில தலைவர் ராம்சாங் கொலையினுடைய குற்றவாளிகளை நம்ம சரியாக கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரத்தில் இப்போ சிவகங்கையில் பாஜகவினுடைய நிர்வாகி வேறு கொலை செய்யப்பட்டிருக்காரு. சட்டம் ஒழுங்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது நிலை குலைந்து போயிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையை அடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் இந்த நிர்வாகம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. காவல்துறை நாங்கள் ஏதோ அதை கண்டுபிடிக்கிறோன்றாங்க. அதற்கு சட்ட அமைச்சர் ரகுபதி வேறு புதுசாக இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நேற்று. என்னன்னு, நடந்தது எல்லாமே தனிப்பட்ட காரணங்களுக்கான கொலை தான். பிரச்சனை தனிப்பட்ட காரணங்களா இல்லை அரசியல் ரீதியான கொலைகளான்றது கிடையாது. ஆயுத கலாச்சாரம், மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் எப்படி இந்த கொலைகள் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு 4-5 பைக்கில் ஒரு 10 பேர் வராங்க, திட்டம் போட்டு எல்லோரையும் வெட்டிட்டு போயிடுறாங்க. நேற்றைய தினம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பள்ளியில் மாணவர்களுடைய தகராறில் அருவாளால் வெட்டுறாங்க. ஒரு ஆசிரியர் அதில் காயப்படுறார். அந்த அளவிற்கு இன்றைக்கி அருவாள் கலாச்சாரமானது, கொலை கலாச்சாரமானது தமிழகத்தில் இருப்பதற்கு காரணம்
வருமுன் காப்போம் அப்படின்னு இவங்க தானே சொல்கிறாங்க. காவல்துறையுடைய கடமை கொலை செய்த பின்னர் யார் கொலை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை இல்லை. கொலை நடப்பதை, குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்காகத்தான் அந்தந்த ஏரியாவில் காவல்துறை இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சரித்திர பதிவேட்டில் இருக்கிறவங்கள, குற்ற பின்னணி கொண்டவர்களை இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து அதில் நுண்ணறிவு பிரிவு காமிச்சு யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த பாதுகாப்பை உறுதி செய்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு சட்ட ஒழுங்கை பேணி காப்பது தான் காவல்துறையினுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அது நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் இருக்க வேண்டியதே இல்லை. இந்த அரசாங்கம் ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்க வேண்டும். இந்நேரம் இந்த அரசாங்கம் தன்னுடைய தார்மீக உரிமையை தொடர்ந்து இருப்பதற்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டது. நான் என்ன சொல்கிறேன், ஏதோ 1-2 இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு இதில் நடக்கலாம். ஆனால் தினம் இதுவே படைப்பாக போச்சு. மக்கள்லாம் அச்சத்தில் இருக்கிறாங்க. யார் எப்போ வெட்டுவாங்கன்னு தெரியாது. அந்த இதில் யாரெல்லாம் கைதாகிறார்களோ, யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அத்தனை பேரும் சரித்திர பதிவேட்டில் ஹிஸ்டரி ரெஜிஸ்டரில் இருக்கிறவங்க, ஹிஸ்டரி ஷீட்டர்ஸாக இருக்கிறவங்க. அப்போ காவல்துறை ஏன் அப்படி செய்கிறதுன்னு சொன்னால், காவல்துறைக்கு ஒன்று நீங்கள் உரிய சுதந்திரம் கொடுக்கவில்லை, அல்லது காவல்துறையை நீங்கள் ஆக்கிரமித்து இருக்கிறீர்கள் அரசியல்வாதிகள். அதனால் இந்த அரசாங்கம் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதுதான் இறுதியான விஷயம். இதுக்கு முழு பொறுப்பும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்க வேண்டும். இல்லை, அவங்க சொல்கிறாங்க கொலை நடக்காமல் தடுக்க முடியும், அதில் ஒருத்தருக்கு நாங்கள் ஒருத்தராக பாதுகாப்பு போட முடியும், ஒரு காவலராக போட முடியும்னு கேட்குறாங்க. நான் இப்போ இவ்வளோ நேரம் அதாங்க சொன்னேன். இல்லை, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதுதான். அப்போ ஒத்துக்குங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பாதுகாப்பு போட முடியல, உங்களால் கொடுக்க முடியாதில்ல, அப்போ ஒத்துக்குங்க. ஆமாம், எங்களால் முடியலைங்க, வெளில போயிடுங்க, இன்னொரு வருஷம் பாதுகாப்பு. இதுக்கு என்ன சார், இதுக்கு என்ன கடைசியாக முடிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை வேறு மாதிரி கொண்டு போகணும்னா? இல்லைங்க, இப்போது ஒரு ஒழுங்கற்ற சமூகம், கொள்ளை இப்போ செயின் பறிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியுது யார் செயின் பறிக்கிறாங்கன்னு. தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவங்களை காவல்துறையினரே ஆதரவு கொடுக்கிறார்கள். அப்போது அந்த சிஸ்டம், இந்த அமைப்பு சரியாக இயங்கவில்லை. இந்த அமைப்பை சரியாக இயங்க வைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கிறது. அந்த பொறுப்பிலிருந்து அரசு தவறிவிட்டது அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் ஏதோ ஒரு நபரை நான் ஒரு நபரை சொல்ல வேண்டும் என்றால் அது திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். மற்றபடி காவல்துறையில் கண்டிப்பாக காவல்துறையினர் தவறு செய்பவர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று. ஆனால் அதே காவல்துறையில் வீரம் மிக்கவர்கள், நேர்மையானவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் ஏங்க விடுவதில்லை. நீங்கள் ஒருத்தரை பயிற்சி பள்ளியில் இப்போ உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு இவ்வளோ பெரிய இது நடந்துச்சு. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அந்த எஸ்பியை, அவர் லாங் லீவில் போய்ட்டு அப்போ தான் வந்துருக்கிறார். உண்மையிலேயே அந்த எஸ்பி இருந்திருந்தால் கூட இன்னும் வேகமாக செயல்பட்டுருக்கலாம். நீங்கள் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, 3 நாள் அங்கே எஸ்பி இல்லை. புதுசாக போனவர் எப்படி, அவர் நல்ல திறமையான அதிகாரி, நம்ம மயிலாப்பூர்லேருந்து தான் அவர் போயிருக்கிறார். ஆனால் அவரால் எப்படி போய் உடனே ஒரு பெரிய விஷயத்தை செய்ய முடியும்? இங்கே கமிஷனரை மாற்றுறதுனால, அடிஷ்னல் கமிஷனர் இணை ஆணையரை மாற்றுறதுனால எல்லாம் சரியாக போயிடுமா? அப்போது ப்ளேம், நீங்கள் ப்ளேம் கேம் மாறுறீங்க. நேற்று வரையிலும் நீங்கள் புகழ்ந்து கொண்டிருந்த ஆணையரையும் இணை ஆணையரையும் மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால், நேற்று வரை நீங்கள் சொன்னது பொய் தானே, அவர்கள் திறமையானவர்கள் அப்படின்னு நேற்று வரையில் சொல்லிவிட்டு இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா, நேற்று வரைக்கும் நீங்கள் சொன்னது பொய்யா, இன்றைக்கி நீங்கள் செஞ்சது தவறா? அப்போது திறனற்ற, திறமையற்ற நிர்வாக சீர்கேட்டினை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. இதுதான் விஷயம். இப்போ புரியுதா? இந்த சிஸ்டம் எப்படி குலைச்சிட்டாங்கன்னா இப்படி தான் குலைச்சிருக்கிறாங்க. ரவுடிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிறீங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்கு பிடிக்கிறீங்க, ஆனால் ரவுடிங்களை பிடிக்க மாட்டேன்றீங்களா? சும்மா ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் அப்படியே வேகமாக நீங்கள் நடிக்கிறது தவறு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இதுக்கு முழுக்க நான் சொல்கிறேன், நான் காவல்துறையை குறை சொல்ல மாட்டேன். இது போன்ற கொலைகள், கொள்ளைகள்
திருட்டு, வழிப்பறி, மோசடி இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் பின்னணி கொண்டவர்கள்தான். காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் சில தவறானவர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அவர்களை களையெடுக்க வேண்டும். அது காவல்துறைக்கு தெரியும் யார் யாருன்னு. பட் அவங்க உயர் அதிகாரிகளை விட அதிக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதத்தால். இதுதான் விஷயம். சார், இப்போ அடுத்து தமிழகத்திலுடைய பாஜக நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? அண்ணாமலை அவர்கள் அடுத்து 2026 எதை நோக்கி நகர்த்த போறார்? ஏன்னா இப்போ லண்டன் போறாரா போகலையா அப்படின்னு பல குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்கு. அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்கு தமிழக பாஜக? நம்மை பொறுத்தவரையில் 2026 நம்முடைய இலக்கு. நாங்கள் 2026 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கிறோம். ஒரு துடிப்பான இளைஞர் எங்களுக்கு தலைவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 11.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறோம். சட்டசபை ரீதியாக கிட்டத்தட்ட 83 தொகுதிகளில் நாங்கள் 2வது இடத்துல இந்த முறை வந்திருக்கிறோம். அதனால் உறுதியாக இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்றன. உறுதியாக நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் தமிழகத்தில். இந்த அரசு போக வேண்டிய அரசு என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள், நாங்களும் அதை உணர்ந்திருக்கிறோம். மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொண்டு அமைப்பை பலப்படுத்துவோம். ஆட்சியை எப்படி பிடிப்பது, எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவது எப்படி என்ற எங்களுடைய பணியை தொடங்கி நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை சார், குறிப்பாக சொல்கிறது பாஜக மேலே அந்த மத சாயம் அப்படின்றத பூசுவாங்க, மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுக சொல்ல அந்த மத சார்பற்ற கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கூட்டணியில் முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சியுமே கூட்டணி சேர்த்துப்பாங்க. இதில் எது மத சார்பற்ற, எது மத? நான் என்ன கேட்குறேங்க, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் யாராவது இஸ்லாமியர்களையோ அல்லது கிறிஸ்தவர்களையோ நாங்கள் தவறாக பேசியிருக்கிறோமான்னா இல்லை. குரானை பற்றியோ பைபிளை பற்றியோ அந்த மத நம்பிக்கைகளை பற்றியோ நாங்கள் தவறாக பேசுவதில்லை. ஆனால் இந்து மதத்தை அழிப்பேன்னு உதயநிதி பேசுகிறார். சனாதன தர்மம் என்றால் அது இந்து மதம். அப்போது யார் ஒரு மதத்தை மிக மோசமாக பேசுவதால் திமுகவை சேர்ந்தவர்கள் தான். அது இப்போ உதயநிதியிலிருந்து கீழே வரையிலும் பேசுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறார்கள், காங்கிரஸ் பேசுகிறது. அப்போது இவர்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்துமே ஒரு மதத்தை குறிவைத்து தாக்குகின்றனர், ஒரு மத நம்பிக்கைகளை அழிக்க முயற்சி செய்கின்றனர். அப்போ இதில் மதவாதி யார்? இதோட நான் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும்? ஆனால் சொல்லிக்கிறது மத சார்பற்ற அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது அரசுக்கு தானே தவிர கட்சிக்கோ இல்லை இந்த நாட்டுக்கோ கூட இல்லை. மத சார்பற்ற அரசு ஒரு மதத்திற்கு சார்பாக நடக்கக்கூடாது, இல்லை ஒரு மதத்துக்கு எதிராக நடக்கக்கூடாது. ஆனால் இங்கே நடப்பது என்ன, ஒரு மதத்துக்கு எதிராக நடக்கிறார்கள். இந்து மதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வாழ்க்கை முறைக்கு இந்த நம்பிக்கைகளுக்கு எதிராக நடப்பதனால அவர்கள் மதவாதிகள். திமுக மதவாத கட்சி. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவர்களுடைய மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் வாக்களிக்கிறார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் பின்னால் சென்று அவர்களை தாஜா செய்து வாக்கு பெறுகிறார்கள் என்பதுதான் விஷயமே. நாம் அது செய்கிறதில்லை. நமக்கு மதம் என்பது தனி, அது அவருடைய உரிமை. நாம் அதை வச்சு வாக்கு வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் அவங்க அதை சார்ந்து இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் மதவாதிகள் என்று நாம் சொல்கிறோம். நீங்கள் இன்றைக்கி தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக இந்த நாட்டை பிரிப்பதற்குண்டான அனைத்து வேலைகளும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அனைவருக்கும் வீடு, நாங்கள் எங்கள் ஸ்கீமெல்லாம் பாருங்கள், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் மின்சாரம். அனைவருக்கும்னா என்ன? இங்கே எங்கன்னா மதம் சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. ராபர்ட், ரஹீம் எல்லாருக்கும் உண்டு. அதானங்க மத சார்பற்ற அரசு. அதுதான் பிஜேபி. இவர்கள் மதவாதிகள். இவ்வளவுதான் விஷயம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.